மறுபடியும் ஆண்கள் எல்லாருக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே நன்றிகளை தெரிவிக்கிறோம். உங்கள் சார்பாக நம்மத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் சுவிசேஷகர் மைக்கேல் அவர்களை வரவேற்கிறோம். ஆறுமுகநேரி என்கிற பகுதியில் அங்குள்ள ஏஜி சபை அதில் அங்கமாக இருந்து ஒரு குடும்பமாய் அவர்கள் அங்கே ஒரு மூத்த போதகர் பாச தேவ பிச்சை எங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமான ஒரு தேவ மனுஷன். அவர் மறைந்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆராதனைகள் நடைபெறுகிறது. அந்த சபையில் அங்கமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை சுவிசேஷகராக அநேக ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை பிரத்யட்சமாய் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நேற்றைக்கு நம்ம காலையில் மாலையிலும் கேட்டோம். இன்றைக்கும் 3 ஆராதனைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தேவதாசன் கொண்டு வரும்படி இருக்கிறார். நல்ல ஒரு தாழ்மையான ஆண்டுடைய கிருபையினாலே தேவனால் இன்றைக்கு பல சபைகளிலே வல்லமையாக பயன்படுத்துவது. இதுதான் நமக்கு முதல் முறை அவர் நம்முடைய சபையில் வந்து ஊழியம் செய்வது. அந்த அழைப்பை அவர் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு நமக்கு வந்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கிறோம். ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நம்மை உண்டாக்கின நம்ம தெய்வத்தை, நம்ம உண்டாக்கின நம்ம ஆண்டவரை ஆராதிப்பது பெரிய பாக்கியம். நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த போதகருக்கும் குடும்பத்துக்கும் சபையாருக்கும் உடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். முன்னப்பின் தெரியாது என் மேலே ஏற்கனவே அவங்க அன்புக்கு நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்க. எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 365 நாட்கள் திருமையாய் நம்மை நடத்தி வருகிறவர் 52 வாரங்களை காண கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனையும் அவருக்கு இந்த வாரம் கொடுக்கல. இந்த டிசம்பர் மாதத்தை காண முடியல. கடந்த காலத்தில் இந்த வியாதினால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மறித்து போனார். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தின் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஒரு 5 நிமிடம் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா?
எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். கிரகிக்க கூடாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், நாம் நடப்பதும் பேசுவதும் அவருடைய கிருபைங்க, அவருடைய கிருபை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன்.
பிரசனத்துக்குள்ள மகிமையை பாரு. க்ளோரி க்ளோரி. மோசே மலையின் மீது ஏறின பொழுது ஒரு மேகம் மூடிற்று. அந்த மேகம், அந்த மேக ஸ்தம்பம், அந்த ஷெக்கினா மகிமை இந்த காலை நேரத்தில் இறங்கி வருகிறார். ஆல் மைட்டி க்ளோரி. யாஸ் யாஸ் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அந்த மகிமைக்குள்ளே வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. உன்னை புதிதும் கூர்மை மாற்றி எந்திரமுள்ள பக்கலாய் உன்னை மாற்றுவேன். மலைகளை விதித்து குண்டுகளை பதிலுக்கு ஒப்பிடுவான். யாசிதோ கூர்மையான பட்டயமாய் நான் உன்னை மாற்றுவேன், கூர்மையான அம்பாய் உன்னை மாற்றுவேன். கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கையில் ராஜ்ய முடியாய் நான் உன்னை வைப்பேன். இதோ என் கரத்தில் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். யாசிதோ இறங்கி வருகிறது. இந்த மகிமையை பாருங்க, இந்த மகிமையை பாருங்க. அநேக அந்த மகிமைகள் அமைச்சிங்க. இப்ப இறங்க போகிறது இந்த வல்லமை, இப்ப இறங்க போகிறது அந்த மகிமை. யார் இந்த ஆலை முழுவது ஒரு அக்னி அக்னி அக்னி, ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு மேக ஸ்தம்பம். Receive the glory, glory, glory. ஒவ்வொருவரை நம்ம சிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார், நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறார், மகிமையை மாற்றுகிறார். சகோதரனை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மகிமைக்குள்ள வா, அந்த ஆதி மகிமைக்குள்ள வாங்க. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அனுபவம், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அனுபவம். யாஸ் 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 யாஸ். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். Thank you Father, thank you. Yes, yes, heavenly Father. ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆண்டவர் தம்மை அரவணைக்கிற அந்த பிரசன்னம், தம்மோடு உறவாட வைக்கிற அந்த பிரசன்னம் இறங்கி வருகிறது. இப்பொழுது இப்பொழுது வல்லமையை ஊற்றுவீராக, அக்கினியை போடுவீராக. யாஸ் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. இந்த மகிமைக்காய் சோதரம், பிரசனத்திற்காய் சோதரம். எங்களோடு பேசுங்கள்ப்பா. உங்க கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு மீண்டும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கடந்த நாளிலும் நம்மோடு பிரத்யட்சமாய் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருவரோடு பேச வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரோட பேசணும்னு சொல்லி? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆண்டவர் கட்டாயம். நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறோம், இட்லியோ தோசை, அந்த சாப்பாடு ஊட்டுறோம். அது சாப்பிட மாட்டோம், இது சாப்பிடாமங்கிட்ட அடம் பிடிச்சா நினைச்சிடறோம், மடியில வச்சு கொஞ்சம் திணிச்சிடறோம். என்ன செய்யறோம்? இட்லியா சாப்பாடு திணிச்சு விட்டுறோம். ஆனா ஆண்டவர் திணிக்க மாட்டார், எதையுமே திணிக்க மாட்டார். அவருடைய பிரசனத்தையோ வார்த்தையோ அவருடைய வல்லமையோ அவருடைய அன்பையோ திணிக்க மாட்டார். அவருக்கு தேவையா வாங்கிக்க, தேவையா கேட்டுக்க. மற்ற ஏழையில சொல்ல பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நம்ம விரும்பினா, நம்ம வாஞ்சித்தா, எதிர்பார்த்தா, தாகமாய் இருந்தா அவருடைய தாகத்தை தீர்க்கிற ஊற்று, அவர் ஜீவ ஊற்று. ஆகையால் எப்பொழுது ஆராதனைக்கு வருகிறது தெரியுதில்ல, ஆராதனையில அந்த தேவ பிரசனத்தை உணரணும். நாமும் ஆவியான நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாய் இணைகிறது தான் ஆராதனை.
சிலர் ஆராதனைக்கு வர்றாங்க, நான் சொல்லுவேன் ஆராதனைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன புதுசா சொல்லி பாத்தீங்களா? ஆராதனைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆராதனைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்துங்க. ஆராதனைக்கு வரவே கூடாது, கர்த்தரை ஆராதிக்க வரணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு நம்ம வந்துச்சா வெறுமையா போயிடுவோம். ஆனா கர்த்தரை ஆராதிக்க வந்தா ஆசீர்வாதத்தோட போவோம். ஆராதனைக்கு வரக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க வரணும். நம்முடைய ஆவி தேவனோடு எப்படி நகமும் சதையும் இருக்குதோ அதே போல நம்ம தேவனோடு ஆராதனையில நெருங்கணும். ஆராதனையில நெருங்கணும். அந்த ஆராதனை தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு இணைக்க பண்ணும். ஆராதனை நேரத்துலதான் ஆவியானவர் உள்ளாவி வருவார், நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மை பலப்படுத்த, நம்மோடு பேச. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர், ஆராதனையில் வாசம் பண்ணுகிறவர், ஆராதனை விரும்புகிற கர்த்தர். அதனால ஆலயத்துக்கு வர்றது பெருசுங்க. நம்முடைய ஆவி தேவனோடு இணையணும். வேற சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது, வேற எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, வேற நினைவுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆலயத்துக்கு வந்துச்சோமா நம்ம சிந்தை அப்படியே தேவ பிரசன்னத்தை உணரணும். இது ஆலயம், கர்த்தர் உள்ளாவி வருகிற இடம், கர்த்தரை நாம் முகமுகமாய் சந்திக்கிற இடம், கர்த்தரை நாம் ஆராதிக்கிற இடம் இந்த இடம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க போகிறார். வாசிங்க. இன்னைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற சில வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். புருஷன் ஐக்கியத்துல ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த 3 வசனத்துக்குள்ளே 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். இந்த 3 வசனத்துக்குள்ளே 7 விதமான நன்மை. 7 என்றாலே பூரணம். 7 என்றாலே பூரணம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தை இந்த சபையை கர்த்தர் பூரணமாய் ஆசீர்வதிக்க போறார். வருகிற புதிய வருஷத்துல 7 விதமான ஆசீர்வாதங்களை, 7 விதமான நன்மைகளை, 7 விதமான கிருபைகளை, 7 விதமான அபிஷேகத்தை, 7 விதமான மேன்மைகளை கர்த்தர் இந்த சபைக்கு அவர் கொடுக்க போகிறார். இந்த சபையில் இருக்கிற உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு வேணும்? 7 என்றாலே பூரணம். 14 என்றால் பரிபூரணம். ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகலாம், பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி, எதிர்பார்த்த ஒரு உயர்வு, எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இல்லை, அநேக சபைகளில இல்லை. என்னுடைய தலைமை போதர் அடிக்கடி சொல்லுகிறேன்னா, சபையில உடன்மொழியரா இருக்கும்போது 7 வருஷமா பாஸ்டர் எங்க சபையில உடன்மொழியரா, அதுக்கப்புறம் தான் சுவிசேஷ ஊழியத்துக்கு கடமை சொன்னேன். அப்ப எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஊழியர் ஐக்கியம், அந்த பாஸ்டர் ஒரு 4 ஊழியக்காரர் ஊழியர்கள். அப்ப எங்க போத எங்களுக்கு அடிக்கடி செவ்வாய்க்கிழமை ஆலோசனை கொடுத்தாங்க. அப்ப அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய தரம் உயர வேண்டும், 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயரணும், பொருளாதாரத்துல உயரணும். நம்ம உயரல, இன்னும் அதே நிலையில இருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு சம்திங் தான், நம்ம சரியில்லை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான ஒரு முதிர்ச்சியை அடையவில்லை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியாக ஆண்டவரை பிடிக்கவில்லை, நம்முடைய பிடி சரியாக இல்லை. ஒரு பழமொழி சொல்லலாம், பிடிக்கிறபடி என்ன செய்யணுமா? உடம்பு பிடியா இருக்கா? பிடிக்கிறபடி எதை பிடிக்கணுமா? புளிய மரத்தை பிடிக்கணுமா? இல்லையா? ஏன் புளிய மரத்தை பிடிக்க சொல்றாங்க தெரியுமா? புளிய மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, சீக்கிரத்துல உடையாது. அநேகர் எதை பிடிச்சிருக்கிறாங்க? முருங்கை மரத்தை பிடிச்சிருக்கு. முருங்கை மரம் டக்குன்னு உடைஞ்சு, ஆனா புளிய மரம் உடையாது. அப்ப நம்ம எதை பிடிச்சிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா?
இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய சபைக்கு வர்றோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குதா? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவனா? இல்லை. எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் முதல்ல வாக்கு கொடுக்கிறார், நீங்க பலுகி பெருகி. நாம பெருக வேண்டும். பெருக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம் தேவை. ஆதியாகமம் 9:1 வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பூமியை நிரப்புங்கள். உபாகமம் 1:10 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருப்பீர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகவே பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14 வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம தமிழ்ல சொன்னா சத்தியமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம பிள்ளைகள் சொல்ல தெரியுமா? சத்தியமா நான் போய் சொல்லலாமா? சத்தியமா அந்த பேனாவை நான் எடுக்கலாமா? ஆண்டவர் சார், சத்தியமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த சபையின் பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சார், அந்த சபையை நான் மேன்மைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், திரளான ஜாதிகளை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். நீங்கள் அறியாத ஜாதிகள் இனி வருவாங்க. அறியாத ஜாதியை வரவழைப்பா என்ற வாக்குத்தத்தம் வருகிற வருஷத்துல நிறைவேறும். 7 விதமான ஆசீர்வாதம் இந்த சபையிலிருந்து தோன்றும். உன்னையா ஆண்டவர் சொல்ற வாசிங்க. திரும்ப ஆதியாகமம் 12:2 வாசிங்க. பெரிய ஜாதியாக்கி ஆண்டவர் இந்த சபையை பெரிய ஜாதியாக்க போகிறார். இந்த ஊழியம் திரளான ஜாதிகளுக்கு, திரளான இனத்தாருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிங்க அடுத்தது. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த சபையை பெருமைப்படுத்த போகிறார். இந்த ஊழியக்காரருடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார். பெருமைப்படுத்த போகிறார். இந்த சபையில் இருக்கிறவங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். வேலை ஸ்தலத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, நீங்க இருக்கிற தெருவுல, ஊர்ல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். மேன்மை இந்த காணிக்கை சோகம் நம்ம பிரதர் எழுந்துருங்க. ஆண்டவர் உங்க பேர் அல்ல, எழுந்து ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஆண்டவருக்காக பெருசா செய்யணும் என்ன எண்ணங்கள் இருக்கிறது. கர்த்தர் வருகிற நாட்களிலே ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க இருதயத்தில் இருக்கிற பாரம், உங்க இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு, உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாளுக்கு அப்புறம் ஆண்டவர்களை நடத்துகிற விதம் வித்தியாசமாயிருக்கும். ஆண்டவர்களோடு பேசுகிற விதம் வித்தியாசமாயிருக்கும். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
ஆண்டவர் ஆசீர்வதிக்க போற. சின்ன வயசுலயே உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா இல்லையா? சின்ன வயசுலயே ஆசை ஆண்டவருக்காக பெருசா செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் சகலத்தையும் இந்த வருஷத்துல வருகிற நாட்களிலே தருவார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார். உங்களோடு இருக்கிறார் என்பதை அறியும்படி கர்த்தர் செய்வார். இந்த நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவார். அந்த கடைசியில் இருக்கிற சிஸ்டர் எழுந்துருங்க. நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீங்க உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அடிக்கடி உங்களுடைய சிந்தனையில குழப்பம், தடுமாற்றம், எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சரியான தூக்கம் இல்லை. இந்த இரவில் இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஏசாயா 60:20 படி உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்லுங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுது. வீட்டுக்குள்ள போயிட்டாலே அடுத்த நிமிஷமே உங்களுடைய முகநாடி வேறுபடுகிறது. ஏன் வாழணும், எதற்காக வாழணும், ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை நடத்துவேன். ஏசாயா 58:11 படி ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. வேற யாரையும் பார்க்காதீங்க. அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை நடத்துகிற விதம். உங்க சரீரத்துல ரத்தம் இல்லை சிஸ்டர். அடிக்கடி ஆயாசமா மயக்கம் போல விழுகிறது போல இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களுக்கு ரத்த விருத்தியை நான் உண்டு பண்ணுறேன். பலனை கற்றுத்தருவேன். உங்களை ஆரோக்கியவதியாக உங்களை வைப்பார். ஆரோக்கியவதியாக ஆண்டவர் நம் நடுவில் பிரசன்னமாயிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல இந்த சபை ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இந்த சபையை பிரபலப்படுத்த போகிறார். அநேகர் அறிந்து கொள்வாங்க. அநேகர் இனி வருகிற மகிமை கண்டு அநேகர் வருவாங்க. பெரிய பெரிய தேவ ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வருவார். இங்கிருந்து திரளான வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இஸ்ரேலிலே எழுப்ப போகிறார். தேசங்களுக்கு அவர்கள் ஊடுருவி செல்லுவார்கள். கடைசி கால எழுப்புதலுக்கு இந்த சபை ஒரு பங்கு உண்டு. இங்கிருந்து புறப்படுகிறவர்கள் கர்த்தருடைய பட்டயமாய் புறப்படுவார்கள். கர்த்தருடைய வாயாய் புறப்படுவார்கள். கர்த்தருடைய கண்ணாய் புறப்படுவார்கள். கர்த்தருடைய விரலாய் புறப்படுவார்கள். அப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அப்பேற்பட்ட காரியத்தை இந்த சபையிலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி வருகிற காலங்களில் இந்த ஆராதனை வித்தியாசமாய் மாறும். ஆராதனையில தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும். அநேகர் அபிஷேகம் பெறுவார்கள். அநேகர் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுவார்கள். இனி பாருங்க, உங்கள் சபைக்குள்ள இருக்கிறவங்க வறுமையில இருக்க மாட்டீங்க. ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. கொடுக்கிறவர்களா என்று இருக்க போகிறார். உங்கள் கரம் கொடுக்கிற கரமாய் மாறும். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திட்டத்தவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கிற கரமாய் தேவன் உங்கள் கரத்தை வைக்கப் போகிறார். ஏந்தின கரங்கள் எல்லாம் மாறும். கொடுக்கிற கரமாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்று முதல் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். பெரிய மாற்றத்தை. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இந்த நாளுக்கு அப்புறம் வருகிற புதிய வருஷத்துல அப்படிப்பட்ட மேன்மைகளை கத்தரவங்களுக்கு கொடுக்கப்படும். சூழ்நிலை எல்லாம் நெருக்கமா அநேகர் உடைந்த இருதயத்தோடு இருக்கிறீங்க. காலை நேரத்தில் கத்தரவங்க காயங்களை ஆற்ற போகிறார். ஆண்டவர் உங்க சஞ்சலத்தை மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்க துக்கத்தை மாற்ற போகிறார்.
இந்த நாளுக்கு அப்புறம் இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பதல்ல. இந்த நாளுக்கு அப்புறம் துக்க முகமாய் இருப்பதல்ல. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வாசிங்க. பேரை பெருமைப்படுத்து. நீ ஆசீர்வாதமா, பக்கத்தில் இருக்கிற கரங்களுக்கு சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருக்க. நாம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். இந்த சபை ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த சபையை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். இந்த சபையை யாரு சபிக்கிறாங்களோ அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். யார் இந்த சபையை அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்கள் அற்பமாய் எண்ணப்படுவார்கள். யார் இந்த சபையை ஒடுக்க நினைக்கிறார்களோ அவர்கள் ஒடுங்கி போவார்கள். யார் இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் இல்பொருளாய் மாறுவார்கள். கர்த்தர் வருகிற காலத்தில் இதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். இது நடக்கும், இது நடக்கும். அந்த சபை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உனக்குள் இந்த பட்டணத்துல இந்த சபைக்குள் இருந்து ஆசீர்வாதம். இந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் மேன் வருவாங்க. செல்வந்தரை கத்தர் கொண்டு வருவாங்க. பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வருவாங்க. வருவாங்களா வர மாட்டாங்க? நம்மளே வந்துட்டு வர மாட்டாங்க. கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வருவாங்க. சீக்கிரத்துல நடக்க போகிறோம். சீக்கிரத்துல பெரிய ரிமைண்டல், ஒரு எழுப்புதல் இந்த சபையில உண்டாக, உங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. உங்க குடும்பங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. உங்க ஆவியில ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. கர்த்தரே அதை செய்ய போகிறார். கர்த்தரே அதை செய்ய போகிறார். ஆண்டவர் அதை செய்ய போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஆபிரகாமின் இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம் என்ன? நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் சில நிபந்தனை, சில கட்டளைகளை வைத்துதான் கொடுப்பார். எடுத்த உடனே டாப்ல ஒன்று வைக்க மாட்டார். எடுத்த உடனே பெரிய ஜாதியாக்க மாட்டார். ஸ்டெப் ஸ்டெப்பா, ஒரு பள்ளம் ஒரு மேடு, ஒரு பள்ளம் ஒரு மேடு வந்தால்தான் பள்ளத்தினுடைய அருமை தெரியும். எடுத்த உடனே மேட்டுல வச்சுட்டா பள்ளத்தினுடைய மேன்மை தெரியாது. எடுத்த உடனே பிரியாணி தந்துட்டா கஞ்சியும் தொகையில இருக்கிறதான அருமை தெரியாம போயிடும். ஸ்டெப் ஸ்டெப்பா, படிப்படியா படிப்படியா ஆண்டவர் உயர்த்துவார். நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்துக்கு ரட்சிக்கப்பட்டேன். மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, நீ மீன் பிடிச்சது போதும், நான் மனுஷர்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொல்லி ஊழியத்துக்கு நான் அழைச்சாங்க. அந்த நாளிலே எங்களை ஊரோட்ட ஒதுக்கி வச்சாங்க. 97 பல நெருக்கம். ஆனாலும் கர்த்தர் கைவிடல. ஆச்சரியமா நடத்தினார். ஒரு குறை வைக்கல. செய்தி நேரத்தை சொல்லுவோம். ஆண்டவர் அற்புதமா நடத்தினார். இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய அழைப்பு மிஷினரி, உங்க போதட்ட நேரத்து பேசிட்டு இருந்தேன். என்னுடைய அழைப்பு மிஷினரியா போகணும் வாஞ்சேன். மிஷினரி. அப்போ நான் 94 ரட்சிக்கப்பட்ட. அப்போ சபைக்கு யாருமே வழி நடக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அந்த காலத்துல இயேசு விடுவிக்கிற திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போவேன். கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போவேன். அந்த நாட்களில் நிறைய மிஷினரிகளை பிரச்சித்து பண்ணி வட மாநிலம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இதெல்லாம் அனுப்பிக்கணும். எனக்குள்ள ஒரு எண்ணம், அந்த ஒரே என்ன மிஷினரியா நீங்க அழைச்சா நான் வர்றேன் அப்படின்னு நான் மீன் பிடிக்கிற காலத்திலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். மிஷினரிகளை பார்த்தா எனக்கு ஒரு அழுகையா வரும். அப்படியே அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது அப்படியே அழுக ஒருக்கா தரிசனம் பார்க்குறேன். நான் மலையில நடந்தது. இந்த நரிப்பறவை இருக்கிறாங்க, அவங்க மத்திய ஊழியம் செய்யும் மாதிரிலாம் அந்த தரிசனம் காமிச்சேன். எனக்கு ஒரு வாரம் வச்சு ஒப்பு கொடுத்தேன். சரி, அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நாலேஜும் கிடையாது, யாலேஜும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. படிப்பறிவு இல்லாதவன். என்ன செய்ய? சரி, ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், செய்வார். அப்பவே எங்களுடைய நம்ம ஏஜி ஸ்தாபனத்துல ஒரு மிஷினரி வந்திருந்தார். அப்போ ஒரு பார்ப்போம், பாஸ்டர் அறிமுகப்படுத்த அந்த தம்பி மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான் பேசுங்க.
அதுக்கு முன்னாடியே நான் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. யாருமே சொல்லலை, என்ன அறியாமலே நான் என்னை பக்குவப்படுத்தேன். நைட்டு 1 மணி வீட்டுக்கு முன்னாடி சுடுகாட்டு இருக்கு, சுடுகாட்டில் போய் நடப்பேன். பேய் பிசாசை கண்டு பயப்படக்கூடாது, நம்ம மிஷினரியா போகிறோம். அப்போ நமக்கு ஒரு தைரியம் வரும். மழை வர்ற டைம்ல மழையில எல்லாம் பிடிக்கணும், சரீரத்தை பலப்படுத்தணும். என் காலில் திடீர்னு போற எத்தனை கல் எதறிட்டு வைக்கிறேன், உடனே அந்த சதை பிச்சு போட்டு மருந்து வைக்கணும். அங்கே போனா மருந்து. இப்படி என்ன அறியாமலேயே என்ன நான் பக்குவப்படுத்த ஆரம்பிச்சேன். மழையை பார்க்க மாட்டேன், ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சு. அப்போ அந்த மிஷினரி என்கிட்ட அறிவு பிடித்துதான் என்கிட்ட பேசினேன். கேட்டான், தம்பி என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் படிக்கலையா சொன்னேன். இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டார், இங்கிலீஷ் தெரியாதுலாம் சொன்னேன். ஹிந்தி தெரியுமான்னு கேட்டார், ஹிந்தி தெரியாது. நீ ஊழியமே செய்ய அப்படியே அப்செட் ஆகிட்டேன். தேவ சமூகத்திற்கு அழுது என்ன எப்படி சொல்றாரு, மிஷினரியா போகணுங்கன்னா அந்த வாஞ்ச தாமம் அப்படி இருந்தது. அதுக்காக பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்புறம் அவருக்கா தேவ சமூகம் பயப்படாத, உனக்கு மிஷினரி அழைப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, தகுதி இல்லைன்னு சொல்றாங்க, உனக்கு மிஷினரி பல எல்லைகளுக்கு கொண்டு போறேன். மிஷினரியாகவே உனக்கு பல எல்லையை கொண்டு போறேன். அந்த அடிக்கடி வருஷத்துக்கு 2-3 முறை மும்பை பட்டணத்துக்கு போயிருக்கிறேன், டெல்லிக்கு போயிருக்கிறேன். நிறைய மாநிலங்களுக்கு அந்த மிஷினரியா கொண்டு போனோம். இன்னைக்கும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு வந்தார். அதுல இருந்து ஆண்டவர் மேல ஒரு பிடிப்பு. 19 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாளிலிருந்து ஆண்டவர் மேல ஒரு மோகம். எந்த பெண் பின்னாடி சுத்துறதோ எந்த கெட்ட பழக்கம் என்கிட்ட இல்லை. அந்த நாட்கள்ல ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? டிவி படம் பார்ப்பேன். அந்த காலத்துல எல்லாம் தேட்டர் கிடையாது, ஓலை குடிசையில டிவி லேப்டாப் வைத்து டிவி வச்சு படம் போடுவாங்க. நான் ஒரு விஜயகாந்த் ரசிகர். விஜயகாந்த் சின்ன பையன் இருக்கும், சின்ன பையன் இருக்கும்போதே ரசிகர். அப்போ எனக்கு டிக்கெட் வந்து 25 பைசா. 25 பைசா படுத்தா விட்டுருவாங்க. அல்லது பெரியவங்க கையை பிடிச்சி தாத்தா பாட்டியை பிடிச்சி உள்ள போயிடுவாங்க. அப்போ அப்படியே இருந்தப்போ விஜயகாந்த் மேல ஒரு ஆவல். என்ன ஆவல்? நல்லா சண்டை போடுவாரு, எந்த பாவமான காரியம் அவர்கிட்ட நல்லா ஃபைட் பண்ணுவாரு. அவரை பார்த்தோன்னா அவர் மேல ஒரு இது. ஆனா என்னைக்கு இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டது, இன்னைக்கு விஜயகாந்த் போற சொல்லுங்க. ஆண்டோடைய ரசிகரா இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். அந்த ஒரு கெட்ட பழக்கம் தான், வேற பீடி சிகரெட்டோ எதுவுமே கிடையாது. பெண் பிள்ளைகள் பின்னாடி சுத்துறதோ எதுவுமே இல்லை. அந்த நாள்ல ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அந்த நாள் என்னுடைய வேலை மீன் பிடிக்க போவேன், பைபிள் வாசிப்பேன். வேற எங்கேயும் யார்ட்டையுமே அனாவசியமா பேசுறது கிடையாது. இப்படியா இருந்த காலத்துல என்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்போ 19 வயசுல இருந்து ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வேணும். ஆண்டவர்கிட்ட போய் எந்த டிமாண்டும் வைக்கல. சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி எனக்கு பொண்ணை தாரும், பப்பாளி பழத்தை போல தாருன்னு சொல்லி சுண்டி. அப்போ ஆண்டவர் சொன்ன, சுண்டி விடுமா, சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரி பொண்ணை கேட்டாலும் ஆஸ்பத்திரியில இருக்கணும். அப்போ அதெல்லாம் அப்பா ஆண்டு சொன்னாங்க, நீ என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். பெருமைக்கு சொல்லல, ஆண்டர்கிட்ட உணர்த்துறது சொல்றேன். ஆண்டர் சொல்ற, இந்த கல்வியை பார்த்து இதுதாண்டா உன் மனைவி, நீ கெட்டு சொல்லுங்க ஆண்டவரை, நான் கெட்டுவேன். அந்த நாட்கள் அப்போ ஜோம் பண்ணேன். ஆண்டவர் அழகான ஒரு மனைவியை தந்தார், 3 பெண் பிள்ளைகளை தந்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். திருமணமாகி 18 வருஷம் ஆகிறது. இதுவரை எந்த விரிசல் இல்லை. நான் ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு வந்து 25 வருஷம் ஆகிறது. கர்த்தர் ஒரு குறை வைக்கிறேன், ஒரு குறை வைக்கிறேன். ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப காலத்துல 2 பேண்ட் 2 ஷர்ட்டை. அப்போ ஐபாக்ஸ் கிடையாது ஒரு காலத்துல, பிரபலம் இல்லை. அப்போ ஒரு பாத்திரத்துல கங்கு போட்டு தான் ஆயிடும்னா ஒரு சட்டை போயிட்டு, ஒரு சட்டை 2 பேண்ட் தான். காலையில ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன். ஆர்மேரி அப்போ எங்க சொந்த ஊர் புண்ணக்காயில ஒரு மீனவர் கிராமம். அங்கே போயிட்டு காலையில ஊழியத்து 9 மணிக்கு அங்கே இருக்கேன். 9:05 வரும் டைம். அதுக்கப்புறம் போனா ஏச்சுருவேன். அப்போ 9 மணிக்கெல்லாம் போயிடுவேன். காலையில போயிட்டு நைட்டு வந்தோடனே ஷர்ட்டை நல்லா துவைச்சு காய போட்டுருவேன். இப்படி இந்த ஒரு சட்டையை வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தேன். போட சட்டை இல்லை. ஏதோ ஒரு விசேஷம் வந்தா எங்க பெரியப்பா விட அவங்க ஒரு கப்பல் போறாங்க பிள்ளைகள்லாம். அவங்க பிள்ளைகள் போட்டுட்டு ஆந்திர தொங்கிட்டு கிடந்த அந்த சட்டையை எடுத்து தான் போட்டாங்க. எங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்க வெள்ளை வேஷ்டி கிடையாது. எங்க பெரியப்பாவோட வேஷ்டியை கட்டி தான் அந்த காலங்கள் ஓடிக்கிட்டு ஒரு முறுமுறுத்துல
ஆனால் அந்த நேரத்துல மன ரம்மியமா இருக்க அந்த கற்றுக் கொடுத்தார். அந்த நாள்ல எனக்கு சம்பளம் 10 ரூபா, எங்க சர்ச்சில் எனக்கு 10 ரூபா தருவான். பஸ்ஸுக்கு 10 ரூபா, சாப்பாட்டுக்கு 10 ரூபா. நல்லா திருப்தியா சாப்பிட்றேன்னா 13 ரூபா வேணும். ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்றேன்னா 13 ரூபா. ஏன்னா 3 ரூபா போயிட்டேன்னா பஸ்ஸுக்கு காசு இல்லை. அப்போ அந்த நாட்கள்ல காணிக்க போட காசு இல்லை. முழு நேர ஊழியக்காரனா இருந்து காணிக்க போட காசு இல்லை. 2 ரூபா காணிக்க போடுவேன். 5 ரூபா மாற்றி வச்சுருவேன். பெட்டி இதே மாதிரி பெட்டி இருக்கு சர்ச்சில். பெட்டிக்கு போட டங்குன்னு ஒரு சத்தம் 2 ரூபா காணிக்க போட்டேன். 96, 97 தான். அப்ப இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப நான் ஒருக்கா டீ குடிக்க கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனோடனே டீ குடிச்சுட்டு வரும்போது பிச்சைக்காரன் பிச்சை கேட்டான். அவன் கையில 5 ரூபா கொடுத்தேன். அவன் என்னன்னு தெரியல, அந்த 5 ரூபா பார்த்துட்டு எங்க கையில திரும்ப குடிச்சிட்டான். அப்பதான் எனக்கு புத்தி வந்துச்சு, ஐயோ நம்ம ஆண்டவரை பிச்சைக்காரன் லிஸ்டில வச்சு பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டீங்க 5 ரூபாய். அப்ப அன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரே ஆசீர்வதிங்க, நமக்கு கொடுக்கணும், நமக்கு கொடுக்கணும். 2 ரூபாயிலிருந்து மாற ஆரம்பிச்சேன். 2 ரூபாயிலிருந்து 4 ரூபா போட ஆரம்பிச்சேன். 4 ரூபாயிலிருந்து 5 ரூபா போட ஆரம்பிச்சோம். ஒரு சந்தோஷம், நம்ம 5 ரூபா போட்டு விட்டுருவோம். அப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 10 ரூபா போட ஆரம்பிச்சேன். அந்த ஒரு 10 ரூபாலாம் வேண்டாம், அந்த ஒரு இன்னும் ஆசீர்வதிங்க. பெருமைக்கு சொல்லல, இன்னைக்கு மாசம் சபைக்கு நான் போறேன். எங்க சபையில மாசம் 2000 ரூபா கொடுப்பேன். 2000 ரூபா கொடுக்காங்க. 2 ரூபா போட்டேன். மாசம் 2000. இந்த வருஷம் ஜோமனி இருக்காரு 20,000 கொடுக்கணும். சொல்லுங்க, 20,000 கொடுக்கணும் ஜோமனி. ஆண்டவருக்கு மாற்றி இந்த லாக்டவுன் காலத்துல அந்த 20,000 கொடுக்க வச்சுட்டார். எல்லாருக்கும் லாக்டவுன் காலத்துல ஒண்ணு இல்ல பிரதர், ஒண்ணு இல்ல, கர்த்தரை தேடி நான் எல்லாம் சம்பூரணமாய் ஆண்டவர் இந்த லாக்டவுன் காலத்துல மூக்கு முட்டை சாப்பிட வச்சாருங்க. சாப்பிட வச்சுட்டாரு. மூக்கு முட்டை அல்லா சாப்பிட்டேன். பிள்ளைகளாம் சொல்லி, எப்பா நீங்க ஊழியத்து போன காலத்துல கூட இப்படி சாப்பிடல, ஊழியத்து போன காலத்துல கூட எங்களோட கூட இருக்கல, இந்த நாள்ல எங்க கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பெருமைக்கு சொல்லல, உங்க விசுவாசத்தை தூண்டுகிற லாக்டவுன் காலத்துல மாத்திர கத்தர் எனக்கு 2 லட்சம் ரூபாய் தந்தார். நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அற்புதமா தேவையில்லை. நிறைய கடன் இருந்துச்சு பாருங்க, கடன் எல்லாம் கொடுக்க வச்சார். ஊழிக்கு போற முன்னாடி கொஞ்சம் கடன் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய, சரி ஆண்டவர் தருவாங்க. திடீர்னு லாக்டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை யூத் மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். அந்த யூத் மீட்டிங் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்ய, ஆண்டவரே ஆண்டு சொன்னா நான் தருவேன். லாக்டவுன் காலத்துல பாருங்க 50,000 தேவைகளை சந்திச்சு கொடுத்தாரு. என் பிள்ளைகளுக்கு 40,000க்கு செல்போன் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல உங்களை ஆசீர்வதிப்பான், உங்களை ஆசீர்வதிப்பான். அப்ப அந்த 2 ரூபா போட்ட பார்த்தீங்களா, அந்த நாட்களை ஜெபிக்க ஆரம்பிச்ச, ஆண்டவரே எப்பொழுதும் என் பர்ஸ்ல பணம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பர்ஸ்ல பணம் இருக்கணும், ஆசீர்வதிக்கணும். போட சட்டையில் இன்னைக்கு தேவ சமூகத்துல இருந்து சொல்ற பெருமைக்காக சொல்லல, உங்க விசுவாசத்தை தூண்டுற 2 சட்டை தான் இருந்துச்சு. 2 பேண்ட், அது ஒரு சட்டை போயிட்டு 2 பேண்ட் 1 சட்டை. இன்னைக்கு எந்த சட்டைய போடணும்னு தெரியல, வீரோட வைக்கிற இடம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல பேட்டா செருப்பு, அந்த 10 ரூபா செருப்பு வாங்க வக்கு இல்லை. 10 ரூபா செருப்பு வாங்க வைக்கல. அந்த செருப்பு வாரத்துக்குனா பின்ன குதிக்கு போயிருக்கிறாங்க. என்னை பாருங்க, என் பிள்ளைகள்லாம் 300 ரூபா 500 ரூபா செருப்பு வர ஒரு வாரத்துல உடனே தூக்கி போட்டு, டேடி எங்களுக்கு வேண்டாம். இந்த காலத்துல எல்லாம் பனியில பயங்கர ஓட்ட, எண்ணங்களும் பயங்கர ஓட்ட இருக்கும், யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு விதவிதமா ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தேவர்கள் ஆசீர்வதிப்பார். உங்க வறுமைகளை மாற்றுவா, உங்க தரித்திரத்தை மாற்றுவா, உங்க சூழ்நிலையை கத்தர் மாற்ற போது. கத்தருக்கு கொடுக்கறதுல பெஸ்டா கொடுங்க. எத்தனை பேர் தசமமா கொடுக்குறீங்க? நல்லா கடன் வைக்கிறது. இந்த வருஷத்துல ஜோமனுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. பெருமைக்காக சொல்லலைங்க, நான் வாங்குறதை விட கொடுத்துதான் ஆசீர்வதிக்கப்பட்டது.
வாட்சி 7வது வாட்சி என் வாழ்க்கையில் ஒரு சாதாரண வாட்சி வச்சிருந்தேன். அதான் கொடுத்துட்டேன், கொடுத்துக்கிட்டே திரும்ப வந்துச்சு. ஆண்டவர் புது வாட்சா தான் இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வாட்சி தந்தார். அதே போல இந்த செல்போன் பாருங்க, இது கிட்டத்தட்ட 8 போன் நினைக்கிறேன். முதல் ஒரு நோக்கியா போன் வச்சிருந்தேன், சின்ன போனா இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னதை கொடுத்துருப்பா, ஒரு ஆளை 1.5 நாள் கொடுத்துட்டேன். அப்புறம் போன் வந்துச்சு. அப்பவுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 15,000 போன் ஆண்டவர் தந்தார். நான் வெறும் 1,500 போன் கொடுத்தேன், ஆண்டவர் 15,000 போன் தந்தார். அப்பவுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அப்படியே மாறிச்சு. அப்புறம் 2வது ஒரு போன் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அப்புறம் கொடுத்தேன். கடைசியாக ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொன்ன கொடுன்னு சொன்னார், கொடுத்துட்டேன். நோக்கியா போன் சொன்னேன். அப்புறம் பார்த்தோம்னா இப்போ 20,000 ஒரு போன் வாங்கி கொடுத்தார். நம்ம எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. நம்ம போன் கொடுத்துட்டோம், நமக்கு போன் வரும். நம்ம ட்ரெஸ் கொடுத்துட்டோம், நமக்கு ட்ரெஸ் வரும். நம்ம ஆலயத்துக்கு தசமமா கொடுத்துட்டோம், காணிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொடுத்தோம்னா 2030 வந்தாலும் உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறாது. எதிர்பாராம கொடுக்க பாருங்க, ஒன் பின் வந்துட்டே இருக்கும். பெருமைக்கு சொல்லல, நீங்க பாருங்க பீரோல பாருங்க, தைக்க முடியாம அப்படி துணி கிடக்கும். அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன், கர்த்தர் எவ்வளவு நல்லது. இதே போல உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷத்துல உங்க கரத்துல ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வாரத்துல புது சேரி கட்டிட்டு வருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பட்டுச்சேலை கட்டிட்டு வாங்க. நம்ம பட்டை எங்க கட்டுவோம் தெரியுமா? கல்யாண வீட்டுக்கும், சடங்கு வீட்டுக்கும், பால்காய் வீட்டுக்கும், சர்ச்சைக்கு வீட்டுக்கும் தான் கசங்கிருமா. சர்ச்சைக்கு கட்டிட்டு வராம வச்சாலும் பொட்டா போயிடும். சொல்லுங்க, கேளுங்க. அந்த ரொம்ப ஆராதிக்க போன மாறணும்னு புது ட்ரெஸ் போடணும். நான் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஆண்டுகிட்ட கேட்டிருக்கேன். ஒவ்வொரு செய்தார், ஒவ்வொரு 1ஆம் தேதி எனக்கு புது ட்ரெஸ் தான். ஒவ்வொரு 1ஆம் தேதி நாங்கள் எழுப்புதல் இரவுச்சவம் நடத்துறது போகுதில்லை. ஒவ்வொரு 1ஆம் தேதி புது சட்டம். இதே போல உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்க லைஃப் மாற போகிறது. நெருக்கத்தை கத்தர் மாற்ற போறார். அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதை என்னுடைய சாட்சி. சரியா? சரி. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசி. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், பிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணினே போகும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவர் உண்மையாயிருக்கிறார். உண்மை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை. உண்மையாயிருங்க, உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். உண்மையாயிருங்க, உங்களை தேடி ப்ரமோஷன் வரும். உண்மையாயிருங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வரும். உண்மையாயிருங்க, உங்களுக்கு சொந்த இடத்தை தருவார், சொந்த தொழிலை தருவார், சொந்த வருமானத்தை தருவார். உண்மை. எதுல உண்மை? கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மையாயிருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையாயிருங்க. போதகருக்கு உண்மையாயிருங்க. கற்புக்கெடுத்த காரியத்துல, கணவன் மனைவிக்குள்ள உண்மையாயிருங்க. உண்மையாயிருங்க. மனைவிக்கு துரோகம் செய்யாதிருங்கள், கணவனுக்கு துரோகம் செய்யாதிருங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் செய்யாமல் உண்மையாயிருங்கள். உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது பாருங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவான். சகோதரியே, உண்மையாயிருக்கிறாயா? உண்மையாயிருக்கிறாயா? யோசித்துவான்.
கொடுக்கப்பட்ட பொறுப்புல, கொடுக்கப்பட்ட வேலையில, கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துல, கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையாயிரு. ஆலயத்துல வந்து சேர்த்துடைக்கிறீங்களா, சர்ச்சை வந்து பெருக்கிறீங்களா, உண்மையா செய்து பாருங்க. நம்ம வீட்டுக்கு செய்கிறதை போல செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவரின் ஆசீர்வதிச்சிருக்க காரணம் தெரியுமா? உண்மையா இருக்கிறேன், மனைவிக்கு உண்மையா இருக்கு, நான் போன சபைக்கு இன்னும் உண்மையா இருக்கிறேன். 7 வருஷமா எங்க சர்ச்சில் உடன் ஊழியா இருந்தேன். 7 வருஷமா லெட்டின் பாத்ரூம் கழிக்கிறேன். 7 வருஷம். காலையில் மாஸ்டருக்கு 3 பெண் பிள்ளைகள். எங்க சர்ச்சில் தான் நான் படுப்பேன். 7 மணி, இந்த 9 மணிக்கு சர்வீஸ். அப்போ நான் 4 மணிக்கு தான் எந்திரிச்சிடணும். 4 மணிக்கு மேலே இருந்துச்சா பிள்ளைகள் பாத்ரூம் போவோம். 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த லெட்டின் பாத்ரூம் கிளம்பி அந்த இடத்துல எல்லாம் பினாயில் தெளிச்சு சர்ச்சு கேம்பஸ் பிறகு 7 வருஷமா பினாயில் தெளிச்சுட்டு வீட்டுக்கு போன எங்க அம்மா ஏசுவாங்க, என்னதான் மேல இவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு. சில நேரத்தில் எங்க பாஸ்டர் ஏசுவார், கொஞ்சம் பிந்திட்டா பிள்ளைகள் எந்திரிச்சிருவாங்க. உண்மையா செய்வேன். நீங்க உங்க மத்தியில ஒரு ஊழியக்காரனா கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா அந்த சர்ச்சை தொடைக்கிறதுல இருந்து எல்லாமே நான் தான். ஆண்டவர் ஒரு குறை வைக்கல. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. கற்பு கெடுத்த காரியத்துல உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் உண்மையா இருக்குதான். யாரு நம்மளை கனப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, தேவன் நம்மளை பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்க்கிறார். பண விஷயத்துல உண்மையா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கூட கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, உறவுகளில் ஐக்கியம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளில் ஐக்கியம் இல்லை. ஒரே குடும்பத்துல இருப்பாங்க பிரச்சனை, ஒரே குடும்பத்துலதான் இருப்பாங்க சண்டை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொடுக்கிற காரியத்துல கஞ்ச பிஸ்னாரியா இருக்காங்க, கொடுக்கறதுல அள்ளி கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி தருவார். எண்ணி கொடுக்காதீங்க. என்னுடைய பிரதர் கப்பல் சிப்புக்கு வேலைக்கு வரார். வெறும் 40,000 சம்பளம் தான் வாங்கினார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். வர ஆண்டவர் உயர்த்தினார். 40,000 ஆண்டவர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தார். நல்லா இடையில நல்ல தசமம் கொடுத்தாங்க. அப்புறம் இவ்வளவு கொடுக்கவா யோசிச்சாங்க. தசமத்தை குறைச்சாங்க. ஆண்டவர் அந்த சம்பளத்தை குறைச்சிட்டார். 1 லட்சம் இருந்தது டக்குன்னு 40,000 வந்து. ஆண்டவருக்கு கொடுக்கறதுல பெஸ்டா கொடுக்க. ஆவியில பாருங்க, பெஸ்டா கொடுத்தார். கொடுக்கறதுல எண்ணி கொடுக்காதீங்க, அள்ளி கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இப்பொழுது இருக்கிற நிலைமை இனி இருக்க மாட்டீங்க. கொடுங்க, கர்த்தருக்காக கொடுங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்துல கர்த்தர் பார்க்கிறார். கொடுக்கிறத பார்க்கிற நம்ம இருக்கிறத. இப்போ நீங்க என்ன மனநிலையோடு இருக்கிறீங்க என்பது ஆவியாளர் பார்க்கிறார். என்ன சிந்தனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பார்க்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்காக உண்மையா இருக்கும். ஆலயத்துக்கு வரும்போது உண்மையா வாங்க, பரிசுத்தத்தோட வாங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? இதான் முக்கியமான ஒரு காரணம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். தகன பலியிடு குறித்த மலைகளே பலி செலுத்தினார். கர்த்தர் நமக்கு இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது குறித்த மலை. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த குறித்த மலையை விட்டு, இந்த சபையை விட்டு, இந்த ஐக்கியத்தை விட்டு எங்கேயும் போகாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குரிய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற 6 நாள் தருகிறார். 7வது நாள் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தை வந்து
மதுரை பட்டணத்துல இந்த ஏரியாவில் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற இந்த கண்மலையை விட்டுட்டு எந்த மலையை தேடி ஓடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மலைதான். இந்த மலையை விட்டுட்டு எங்க போனா உண்ணாம தின்னாம போயிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி போயிருவோம்? உண்ணாம தின்னாம போயிருவோம். பக்கத்துல இருக்கிற தரங்க சொல்லுங்க, மோரியாவை விட்டுறாத நீ மோசம் போயிருக்க. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, இந்த சபையை விட்டு அவளை நீ மோசம் போயிருந்த. இது மோரியா. குறித்த மலையிலே ஆபிரகாம் பலி செலுத்தினான். மோரியாவில் நான் குறித்த மலையில போய் பலி செலுத்து. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம கல்யாண வீட்டுக்கு சடங்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்ட அவனுக்கு ஜீரணே ஆகாது. அப்பா எங்க தாத்தா வீடு, எங்க மச்சான் கட்டாயம் போய் அவனுக்கு போ, உனக்கு ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்கும். எங்க ஊர்ல பின்னக்காயில கிராமம் பார்த்தீங்களா, மீனவர் கிராமம். எதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் நடக்கும். அறியாத காலத்து ஆர்வ கோலால போயிட்டேன் கல்யாண வீடு. பாருங்க, யாருமே மாமா வீடு யாருமே கற்றுக்கிட்ட ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்கும். அப்பதான் ஆண்டு சொன்னா, என்ன விட பிரியாணி உனக்கு பெஸ்ட் ஆயிட்டோ. அன்னையிலிருந்து இதுவரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடிச்சதே இல்லை, ஆராதனைக்கு லீவு போட்டதே இல்லை, ஆராதனைக்கு டிவிக்கு கொடுத்ததே இல்லை. ஆராதனைக்கு லீவு போட்டுறாதீங்க. போட்டீங்க வைங்களேன், ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. போதும் சொல்வா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராதவன் இடது கையை இழந்ததை போல. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 6 நாள் வேலை செய்ய 7ஆவது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல வேலை செய்யறவங்க கொலை செய்யணும். ஒரு வசனத்தை சொல்லி நம்ம செடிக்க போறோம். வாசிங்க, ஆதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்விருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு வேலைக்கு போனீங்க, அவ்வளவுதான், நீங்க டெட் பாடி. எதுல? ஆவிக்குரிய வாழ்க்கையில டெட் பாடி. பார்த்துக்கிட்டு அடுத்த 3ஆம் தேதி யாரு வரலட்டா, மறுநாள் 4ஆம் தேதி பார்த்தே செத்த பிணமே டெட் பாடியை கூப்பிடுங்க. மலேரியா சொல்லுங்க. எதை இழந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இழந்தாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதா தேவ சமூகத்தில் வியாதியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், கால்வழியா ஆலயத்துல வந்து ஆராதிக்க தலைவலி ஆட்டோமேட்டிக் ஓடிய. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆராதனைக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பான். நேற்று பார்த்த ஆண்களே காணும், நிறைய ஏவாள் தான் இருந்தாங்க. ஆதாம காணும், எங்க போனாங்க? குடும்பமாக இயேசுவா 24:15 சொல்லும் போது, நானே வீட்டார் கர்த்தரையே சேவிப்பேன். ஆண்டவரை சேவிங்க, உங்க வாழ்க்கை தலையிலாம அப்படி மாறல. என் போன் நம்பர் பாஸ்டர் இருக்கு, எனி டைம் எப்பனாலும் நீங்க போன் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. இந்த செல்ஃப் அந்த மைக்குக்கு கேரண்டி உண்டு, இந்த வாட்சுக்கு கேரண்டி உண்டு, இந்த செல்போனுக்கு கேரண்டி உண்டு. ஆனா உங்களுக்கு எனக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. ஒரு அம்மா பானை வாங்க போனாங்க, மண்பாங்க தட்டிக்கு கேட்டாங்க, தரான் இதுக்கு கேரண்டி இல்லாம கேட்டாங்க. அப்ப அந்த குயவன் சொன்னாங்க, பாட்டியை கையில கொடு, என் கையில இருக்கும் வரைக்கும் இதுக்கு கேரண்டி உண்டு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பானை பிடிக்கணும், எப்படி வச்சிருக்கணும். இதேபோல கர்த்தர் கையில இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு கேரண்டி. கர்த்தருடைய சமூகத்துல இருந்தால்தான் உங்களுக்கு அப்படி நின்று. மோடியாலும் காப்பாற்ற முடியாது, எடப்பாடியாலும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரயாணப்படாதீங்க, 6 நாள் முடிச்சு பிரயாணப்படுங்க. ஃபிளைட்ல போனாலும் சரி, ராக்கெட்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, கர்த்தர் கூட இருப்பான். எல்லாரும் இருக்கும். விருப்பம் கண்களை ஆண்டவரை நோக்கிப்பான். தகப்பனே
நம்மளோடு இருந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் உண்மையா இருக்கிறார். ஒரு யோசிச்சு பாருங்க, எந்தெந்த காரியத்துல உண்மையில் இன்றைக்கு ஒரு தீர்மானம். இந்த வருஷ கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். இந்த 52வது வாரத்துல வந்திருக்கிறோம். தீர்மானம் சகோதரா, தீர்மானம். நல்ல ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது, நல்ல ஒரு உயர்வு ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களை கனப்படுத்த போகிறார், ஜாதிகளுக்குள்ள உங்களை உயர்த்த போகிறார். அதற்கு தேவை உண்மை, குறித்த இடத்துல நிலை. இது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு குறித்த மலை. இந்த மலையை விட்டுட்டு அண்ணாமலையை தேடி போறார். கர்த்தர் குறித்ததான இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறார். நல்ல தீர்மான இடம். அப்படியே கரங்களை உயர்த்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். உயிரோடு இருக்கனால இந்த சபையில உண்மையா இருப்பேன், போதகருக்கு உண்மையா இருப்பேன், ஆண்டவரே உமக்கு உண்மையா இருப்பேன். உயிரோடு இருக்கும் நாள் அளவு இந்த சபையில ஆராதிச்சுட்டே இருப்பேன். தொடர்ந்து உடைக்கிறப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரும் மேலும் உடைய கிருபை தந்த இந்த நாளிலிருந்து பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டு பேசுகிறப்பா. நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டிகளுக்கு நன்றி. இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவம், அதிகாரம் 12:2, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பான். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி மட்டும் அவருடைய கண்கள் நம்மள நோக்கமாக இருக்கிறது என்பதற்கு தேவ மனுஷன் மூலமா இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் அதை எப்படி அவர் ப்ரூவ் பண்ணுகிறார் பாருங்க, அதை எப்படி அவர் நிரூபிக்கிறார் பாருங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை. நன்றி உண்டாகும்படி ஒரு 10-15 நிமிஷம் அதிகமானாலும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பை தூய ஆவியானவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக, அதாவது இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஞாயிறு ஆராதனை 52வது வாரத்துல, இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல ஜனவரி 1ஆம் தேதி எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை திரும்ப இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலேயும் ஆண்டவரே தெய்வ மனுஷன் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிறேன். ஆண்டவரே எங்கள் மேல எவ்வளவு நீர் கச்சனையா இருக்கிறீர்கள். எங்கள் காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருப்பதற்கான சர்வவல்லமையுள்ள தேவன் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. உமக்கு கனம் துதி மகிமை எடுக்கிறோம். திருச்சபை மக்களை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன் வாயிலாக வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாம் ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களையும் கூட நினைக்கிறோம். தெய்வ கிருபை, தெய்வ தயவு இடத்தில் இந்த திருவசனத்தை பாரத்தோடு கர்த்தருடைய அழைப்பின் பேரில் சித்தத்தின்படி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தவருடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வ கிருபை இன்னும் பலாயிரம் மக்களுக்கு, ஆண்டவரே பல நூறு பகுதிகளுக்கு, இடங்களுக்கு, தேசத்தின் எல்லைகளுக்கு கர்த்தர் தமது அடியானை கிருபையின் பாத்திரமாய் பயன்படுத்துகிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே அவர் அங்கமாக இருக்கிற திருச்சபை ஆசீர்வதிக்கிறார். தெய்வ கிருபை நாளிலே ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு ஜனங்களும் நிலத்தையும் கொழுப்பையும் உள்ளது போல ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலப்படுத்தப்பட்டவர்களாக இடத்திலிருந்து நிறைவாய் தாவரிக்கும் ஸ்தலங்கள் திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து நடைபெறுகிற 2வது ஆராதனை, மாலை ஆராதனை வருகிற வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு நடைபெற இருக்கிற ஆண்டவரே அந்த வாட்ச் நைட் சர்வீஸ், புத்தாண்டு நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய திரு சித்தத்தின் மையத்தில் எங்களை வைக்கிறோம், வழி நடத்துங்க. கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமா
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகங்களை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்நியோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் அன்பின் ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள். ஒருவர் வாழ்த்து செல்லுங்கள். பின்னால